ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம வந்து பேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் கப் எப்படி டாக்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் கப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து க்ளீன் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, திருப்பி ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு வந்துட்டு சேஃபானதா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சேஃபானது தான். பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு பேடை யூஸ் பண்ணுறதோ இல்லை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ராவல் அப்போ வந்துட்டு மாற்றுறதுக்கோ வந்து கஷ்டமாக இருக்கும்போது இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேஃபானது தான். இது வந்துட்டு சிலிக்கான் அப்படின்ற ஒரு மெட்டீரியலாக தான் ஆனதுங்க. ஸோ அது வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணாலும் நம்மளோட அந்த வெஜினால எந்த இரிட்டேஷனும் வராது. ஸோ எந்த பாதிப்பும் இருக்காது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours வரைக்குமே வந்துட்டு இதை வச்சுக்க முடியும். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு வேரி ஆகும். அதே மாதிரி அதோட சைஸஸும் வந்து வேரி ஆகும். நம்மளுக்கு வந்து என்னென்ன சைஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பெட்ரு. ஏன்னா நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் போடும்போது ஸ்மால், எக்ஸ்எல், எல் அண்ட் XXL அப்படின்னு சொல்லி போகிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்லேயும் வந்து நிறைய சைஸ் இருக்குங்க. ஸோ உங்களோட வெஜினாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கப்போட சைஸை வந்து பார்த்து வாங்கிக்கணும். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்துட்டு மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கனால ரொம்ப நாளைக்கு அதை வந்து வச்சுக்க வேண்டாம். 6 months ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கப்பை வச்சுருந்தீங்கன்னா நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 அல்லது 3 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி நம்ம கொஞ்சம் காய வச்சு திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள இன்னொன்று வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே 2 அல்லது 3 வந்துட்டு உங்ககிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்போட சைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்ககிட்ட இப்போ வந்துட்டு ஒரு கப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கப்பு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் சைஸோ இல்லாட்டி லார்ஜோ எக்ஸ்ட்ரா லார்ஜோ வாங்கிக்கலாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் தான் கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்த உடனே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெரைலாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் எடுத்து நம்ம வந்து பாயில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுலேருந்து எடுத்தே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மென்ஸ்ட்ரல் கப்பு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த நீடில் மாதிரி இருக்கிற இந்த பார்ட் தான் வந்துட்டு கீழே வெஜினால வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை பிடிச்சி தான் இழுக்கணுங்க. ஸோ இந்த கப்பு மாதிரி இருக்கிறது தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுற மெத்தட் வந்துட்டு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லேயே எல்லாமே இருக்குது. நானும் இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஃபோல்டிங் மெத்தடில் வந்து C டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட எட்ஜை வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப்பில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரி ஒன்று இருக்கும். இல்லாட்டி இதை U மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ U டைப்பில் வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக வெஜினாக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம வெஜினாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூட்ரஸும் சரி வெஜினாவும் சரி லைட்டாக இன்க்ளைன் ஆகிருக்குங்க. அதை லைட்டாக சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. லைட்டாக ஒரு இன்க்ளினேஷன் பண்ணி ஒரு ஆங்கிளில் வந்துட்டு நீங்கள் இன்க்ளைன் பண்ணி தான் இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனில் போய் அது உட்காந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் டவுன் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணி அடுத்து உள்ளார வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். அடுத்த இன்சர்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி நம்பர் 7 மாதிரியே இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 7 மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 இன்சர்ஷன் மெத்தட். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு யூட்ரஸ். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் மூலமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் அண்ட் வெஜைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைட்டாக வந்துட்டு இன்க்ளைன் பண்ணி தான் வந்து உள்ளார வந்து விடுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி எந்த பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கும் போது எப்படி உட்காந்துருப்போமோ அதே மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லாட்டி ஒரு காலை வந்து கீழேயும் ஒரு காலை மேலே தூக்கி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் மூலமாகவும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பொசிஷனில் எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காந்துட்டோ இல்லாட்டி நீங்கள் படுத்துட்டோ ஒரு காலை கீழேயும் ஒரு காலை மேலேயும் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்குவாட் பண்ணிட்டு உட்காருவோம் அந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. டாய்லெட்லேயோ இல்லை ஃப்ளஷ்லேயோ ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா லைட்டாக ஒரு சோப் வச்சு இல்லை லைட் மைல்டு டிட்டர்ஜென்ட் வச்சோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இதை கொதிக்கிற மாதிரி போட்டுறணுங்க. நம்ம பாய்லிங் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் உள்ள பாக்டீரியா வைரஸ் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக கிளியர் அவுட் பண்ணிடும். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த வந்து திருப்பியும் ஸ்டெரைல் ஆக்க முடியும். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் கெப்பாசிட்டியும் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா இந்த கப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். இல்லை லைட்டாக தான் ப்ளீடிங் ஆகும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கப்பை உள்ளேயே வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த கப்போட ரிமூவல் மெத்தட். ஸோ ரிமூவல் மெத்தட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம பிடிச்சி லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் நம்ம வெஜினால இருந்து அப்படின்னாலே இந்த கப்பு வந்து ஃபுல்லாகவே வெளியில் வந்துருங்க. ஜென்டிலாக இழுங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேண்டாம். மெதுவாக இதை வந்துட்டு இழுத்தீங்க அப்படின்னாலே நம்ம ஃபுல் கப் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ரிமூவல் மெத்தட். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து வெளியில் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வெஜினாக்கு கீழே. அப்படி இருக்கும்போது இதை வந்து கட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன், யூசேஜ், கிளீனிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் திஸ் கப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். டீனேஜர்ஸ்க்கு இந்த கப்பை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு மேரேஜ் ஆகி ஆக்டிவாக செக்ஷுவல் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கப்பு வந்துட்டு இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்துட்டு இந்த கப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டீனேஜர்ஸ் வந்து எப்பயும் போல் நம்ம பேடே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீப்பானது தான், சேஃபும் கூட, நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். நம்ம பேட் அளவுக்கு வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு காஸ்ட் ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ கப்பு யூஸ் பண்ணுறது அப்படின்றது டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாராலையுமே இந்த கப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமோ இது வந்து சேஃப் அண்ட் சிம்பிள் மெத்தட். நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.